வணக்கம் நண்பர்களே. நமது இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் படைத்த சரித்திர சாதனைகள், அடக்குமுறைக்கும் அநீதிக்கும் எதிராக அவர் எத்தகைய உறுதியான போராட்டத்தை வாழ்நாள் எல்லாம் நடத்தினார் என்பதையெல்லாம் தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 2001 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சிக்கட்டில் ஏறிய போது அவர்கள் எத்தகைய பழிவாங்கும் நோக்கோடும் வன்முறை போக்கோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எல்லா விதமான ஒரு ஜனநாயக சக்திகளையும் அடக்கி ஒடுக்கினார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசுகிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த காலத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியினுடைய அராஜகங்கள் எத்தகையதாக இருந்தன என்பது மட்டுமல்ல, அவருடைய அடிப்படை கொள்கைகள் என்பது திராவிடத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மக்களினுடைய நீதி உணர்ச்சிக்கும் எதிராக அது இருந்தது. கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை அவர்கள் மிக தீவிரமாக முன்னெடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த நாட்களில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த சமயத்தில் தான் அந்த 2001 ஆட்சி காலத்தில் எப்படி அரசு ஊழியர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்களோ, எதிர்க்கட்சிகள் எப்படி கைது செய்து சிறையில் தள்ளப்பட்டார்களோ, அடுக்கடுக்கான மக்கள் விரோத சட்டங்கள் எப்படி அரங்கேற்றப்பட்டனவோ, அதே போன்று தான் ஊடகங்களுக்கு எதிரான கடும் ஒடுக்குமுறைகளை ஜெயலலிதா கட்டவிழ்த்து விட்டார். தன்னை பற்றி விமர்சிக்கிற, தன்னுடைய ஆட்சியை பற்றி விமர்சிக்கிற எல்லா ஊடகங்களின் மீதும் தாக்குதல் தொடுத்தார். கிட்டத்தட்ட 16 ஊடகங்களின் மீது அன்றைக்கு வழக்குகள் பாய்ந்தன. நீங்கள் நிறைய பத்திரிகைகள், நீங்கள் ஜூனியர் விகடன், நக்கீரன், அதே போல் தினமலர், தினமணி, த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லா ஊடகங்களும், அதாவது அதிமுக ஆட்சிக்கு எதிராக சிறு செய்தி வெளியிட்டால் கூட மிக கடுமையான நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாய்ந்து கொண்டிருந்தன. அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுறுத்தி காட்டி தலையங்கம் எழுதிய த ஹிண்டு இதழுக்கு எதிராக அன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியாளர்களால். அதே போல் அந்த தலையங்கத்தை மொழிபெயர்த்து தமிழில் பிரசுரித்த முரசொலி இதழினுடைய ஆசிரியர் செல்வம் அவர்களின் மீதும் அந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. மிகப்பெரிய நாட்டையே அதிர்ச்சியடைய செய்த சம்பவம். ஒரு விமர்சனத்தை முன்வைத்த 2 முக்கியமான பத்திரிகைகள், ஒன்று ஒரு தேசிய நாளேடு, இன்னொன்று ஒரு கட்சியினுடைய பத்திரிகை, இவர்கள் மீது கைது நடவடிக்கைகளுக்கான வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றம் அந்த பிடிவாரண்டுகளை நிறுத்தி வைத்தது. கலைஞர் 9 கட்சிகளைச் சேர்ந்த 67 உறுப்பினர்களை அழைத்து கொண்டு பிரதமரை சென்று சந்தித்தார். அன்றைக்கு இந்த பிரச்சனையை, இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த அராஜகத்தை அவர் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக கலைஞர் மாற்றினார். அதாவது தமிழ்நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவிற்கு ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறையும் அராஜகமும் அன்றைக்கு கற்றழித்து விடப்பட்டதை நாம் பார்த்தோம். பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன. பல பத்திரிகையாளர்கள் கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த ஆத்திரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு ஜெயலலிதா எல்லாரையும் கண்டு அஞ்சினார், எல்லோரையும் பழிவாங்க விரும்பினார். அதோடு மட்டுமல்ல, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கின்றன என்பதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லோருடைய வாய்களையும் மூடிவிட்டால் தான் ஒரு எதேச்சாதிகார ஆட்சியை தங்குதடையின்றி நடத்தலாம் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் அந்த கனவு என்பது பலிக்காது என்பதை வெகு விரைவில் தமிழகம் அவருக்கு உணர்த்தியது. அந்த சமயத்தில்தான் கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நெஞ்சில் மிக ஆழமான காயத்தை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய இழப்பு கலைஞருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஏற்பட்டது. அது என்ன இழப்பு? வரும் நாட்களில் நாம் அதை பேசலாம். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.